கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் தன்னுடைய மனைவியினுடைய பக்தி அனுபவங்களை குறித்து பேசுகிற பொழுது ரொம்ப பிரமாதமாக பேசினாராம். என்னுடைய மனைவி ஒரு வாரம் கூட சர்ச்சை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆல் சண்டேஸ் டெஃபினட்டாக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணலை. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருந்தால் 52 வாரமும் அவங்களுக்கு சர்ச்சில் அட்டண்டன்ஸ் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவங்க 52 ஆராதனையிலும் கலந்துக்கிறதுக்கு நான் 62 புடவை வாங்கணும். அவங்க கலந்துக்கிட்ட ஆராதனை 52, நான் வாங்குகிற புடவை 62. ஏன்னா அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய புடவையோடு போகிறதா விரும்புவாங்க. அதனால் ஒரு வாரத்தை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. இப்போது இது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது உங்களுக்கு கேட்குறதுக்கு. ஆனால் நிறைய பேருடைய நிலைமை அதுதான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய நல்ல உடைகளை அணிந்து கொண்டு ஒரு நல்ல தோற்றத்தோடு அந்த சபைக்கு போகிற இதைத்தான் விரும்புகிறாங்களே ஒழிய, எதுக்கு சபைக்கு போகிறோம், எதற்காக நம்ம சபை கூடி வரணும், அதெல்லாம் இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமாக உடுத்து நல்ல விதமான ஒரு தோற்றத்தோடு சர்ச்சுக்கு போயிட்டு வரணும், இதுதான் ஃபீலிங். இதில் அவர்களுக்கு ஏற்ற விதமான உடைகள் இல்லை அப்படின்னாலே மனசுக்கு வருத்தமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் அநேகர் தாங்கள் நல்ல விதமாக உடுத்து தாங்கள் நல்ல விதமாக அலங்கரித்து அந்த தோற்றத்தோடு அந்த கூடுகைக்குள்ளே போயிட்டு ஒரு நல்ல விதமான ஒரு ஃபீலிங்கோடு வரணும். அதனால் என்ன நடக்குன்னு சொன்னால், எந்த நோக்கத்திற்காக நம்ம சபைக்கு போகிறோமோ அந்த நோக்கம் மறக்கப்படுகிறது. தேவனை ஆராதிக்க சென்றோமா, தேவனுடைய வார்த்தை கேட்க சென்றோமா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற சென்றோமா, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமாக இருக்கிற சென்றோமா, அதெல்லாம் செகண்டரி. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில ஊருக்கு நான் போகும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, வசதியானவங்க நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க வசதி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வாங்கி நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் திருச்சபைக்கு வருகிறவர்களுக்கு இத்தனை ஆபரணங்கள் எதற்கு? திருச்சபைக்கு வருகிறவர்களுடைய விரல்களை இத்தனை மோதிரம் எதற்கு? திருச்சபைகளுக்கு தேவனை மகிமைப்படுத்த வருகிறவர்களுக்கு, பக்தியான காரியங்களுக்கு வருகிறவர்களுக்கு இத்தனை வளையல்கள் எதற்கு? இத்தனை ஒப்பனை எதற்கு என்ற கேள்வி எழுகிறது. அதுக்காக நம்ம எப்படியோ சர்ச்சுக்கு வந்துடுங்கிறல, நன்றாக நம்ம உடுத்து வரலாம், நல்ல விதமாக நம்ம ஒழுங்குபடுத்தி வரலாம், ஒன்று தவறே கிடையாது, கச்சிதமாக வரலாம். ஆண்டவருக்குரிய காரியங்களுக்குள்ளே ஈடுபட சென்றாலும் கூட நாம் நல்ல டீசெண்டாக வரலாம். அதே நேரத்தில் நாம் ஃபேஷன் ஷோவுக்கு போகிறது மாதிரி போகக்கூடாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம எல்லாருக்கும் ஒத்த ஒரு நிலைமையில் இருக்கிறதா காண்பிக்கணும், அந்த நோக்கத்துக்காக போகிறதில்ல. இன்றைக்கி நிறைய திருச்சபைக்கு செல்லுகிற மக்களுக்கு தேவனை கனப்படுத்துகிற நோக்கமே இல்லை, ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குற நோக்கமே இல்லை. நாம் நன்றாக உடுத்து நல்ல விதமாக போயிட்டு வரணும், அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் கழுத்து முழுக்க செயின், விரல் முழுக்க மோதிரம், கை முழுக்க வளையல்கள், எங்கெங்கே தங்க நகைகளை அணிய முடியுமோ அங்கெல்லாம் அணிந்து கொண்டு, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமாக வருவதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? எத்தனையோ சபைகளில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் வர நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்மல் வாங்கி போடுறது கூட அவங்க எவ்வளோ காலம் ஆசைப்படும். அந்த பிள்ளைகள் அதுக்கு ஒரு வசதி இருக்கா? அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன செயின் போட ஆசை இருக்கும், கிடைக்காது. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் இவர்கள் வாரி இறைத்து கொண்டு வருகிற பொழுது அது ஒரு இடரல். அந்த பிள்ளைகளுடைய மனம் எவ்வளவு துன்பப்படும். ஆண்டவர் இவங்களை இந்த அளவுக்கு வச்சுருக்கிறாரு, நம்ம இந்த அளவு வச்சுருக்கிறாரு. அப்போது நாம் மற்றவர்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய சுய பிரயோஜனத்தை மட்டும் தேடக்கூடாது, மற்றவருடைய பிரயோஜனத்தையும் தேட வேண்டும். நாம் நம்மை ரொம்ப டாப் கிளாஸில் இருக்கிறதா காண்பிக்கிறாங்க, நம்ம ரொம்ப ரிச்சஸ்ட்டாக இருக்கிறோம், வெல் ஆஃபாக இருக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியணுங்கிறத காண்பிக்க போனால் கொஞ்சம் ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்க, வறிய நிலைமையில் இருக்கிறவங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை மிகவும் சிரமப்படுவாங்க. தேவ சமூகத்தில் சொல்லுகிற பொழுது ஒரு பெரிய ஒரு கேப்பு விழுந்துகிட்டே இருக்கும். எனவே ஆண்டவருடைய சமூகத்தை எதற்காக போகிறோம்? வேதம் என்ன சொல்கிறது? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். உடை அலங்காரத்தோடு அல்ல, நகை அலங்காரத்தோடு அல்ல, டாம்பிக அலங்காரத்தோடு அல்ல. அதற்காக நாம் நன்றாக உடுக்கக்கூடாது, நன்றாக தோன்றக்கூடாது என்பதல்ல. எல்லாவற்றுக்கும் சில எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டும். நம்முடைய பிரதான நோக்கம் என்ன?
ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி காணப்பட வேண்டும், ஜனங்களுக்கு முன்பாக எப்படி காணப்பட வேண்டும், அந்த நோக்கத்தை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். அதுதான் ஆசீர்வாதமானது.